வணக்கம். இன்னைக்கு நம்ம விருந்தோம்பல்ல ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காரம், புளிப்பு, இனிப்பு இது 3 கலந்து ஒரு அட்டகாசமான தொக்கு இன்னைக்கு. இதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு வெள்ளை துணியால் நல்லா துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் இருக்க தண்டு பகுதியை ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, முதல்ல தக்காளி பழத்தெல்லாம் நம்ம அப்படியே தான் கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இந்த நடுவில் இருக்கிற பகுதியை எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது என்னென்னா டைம் எடுக்கும் உங்களுக்கு வதங்கிறதுக்காக. அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வதக்கிடுவோம். 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும். இப்போ நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் தக்காளியை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு 3/4 கிலோ தக்காளி சொல்லியிருக்கேன். இதுக்கு நம்ம புளியும் சேர்த்து செய்யணும். இப்போ பாருங்கள், நல்ல எல்லாமே நல்ல தோல்லாம் நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. நல்லா இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்து வதக்கிடுவோம். இந்த தொக்கு நல்லா உங்களுக்கு நல்லா கரெக்டாக பக்குவமாக பண்ணிட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்து வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றிடுவோம். நல்ல தோல்லாம் சுருங்கி இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு எண்ணெய் வடிகட்டுற பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சிரும். ஒரு எண்ணெய் வடிகட்டுறதுல மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 25 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளியில் இருக்க நார் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். புளியை கொஞ்சம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இது தக்காளி வதக்கி இருக்கனால தான் அந்த கடாயில் உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதையும் அதே மாதிரி அந்த எண்ணெய் வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். இதுக்கு ஒரு 15லேருந்து 20 பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. பூண்டை அரைக்கக்கூடாது, தட்டி தான் சேர்க்கணும். இப்போ இந்த தொக்குக்கு ஒரு பொடி செஞ்சு ரெடி பண்ணிடுவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ண போகிறோம். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறிடுச்சு. புளியும் தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த புளியோட தொக்குக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துட்டு இதை முதல்ல கொரகொரப்பாக பொடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சிருவோம். ஏன்னா எல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைப்படாது உங்களுக்கு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வறுத்த கடுகு வெந்தயம் அதையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தொக்கு ஆரம்பிப்போம். இந்த தொக்குக்கு 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு மட்டும்தான் சேர்க்கணும், உளுந்து சேர்க்க வேண்டாம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுருக்க பூண்டு அதையும் சேர்த்துட்டு கருகிடாமல் வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துருவோம். தக்காளி, புளி, உப்பு இது 3 சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்ல ஒரு ஸ்பூன் வச்சே ஃபுல்லாக நல்லா இது பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் கலருக்காக. சேர்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டால் திரும்ப காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம செய்யணும் இந்த தொக்கு. அது மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் தொக்குக்கு நிறைய நாளைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் எல்லாம் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் கனமான சட்டியில் செய்யணும். அதே மாதிரி தக்காளி புளி வச்சு செய்கிற தொக்கு இரும்பு பாத்திரத்தில் செய்யாதீங்க. இப்போ நல்ல கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் நேரம் தக்காளியில் இருக்க எக்ஸ்ட்ரா ஈரம்லாம் போகிற வரைக்கும் இந்த நல்ல தெரிக்கும் உங்களுக்கு. இப்போ எனக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கா சேர்த்துட்டேன். இப்போவும் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் திக்காக ஆன உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 7 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல தொக்கு இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரத்தில் மேலே எல்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தொக்கை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆற கொஞ்சம் தொக்கு இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஆறினோன்னு பாருங்கள், எனக்கு நல்லாவே இந்த கெட்டி ஆயிடுச்சு. அதனால் முதலையே ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ரொம்ப நேரம் வச்சிங்கனாலும் அது ரொம்ப ட்ரை ஆயிரும். நான் சொன்ன பதத்தில் ஆஃப் பண்ணி பிரிஞ்சு மேலே
எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தொக்கு நல்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் செராமிக் பாட்டிலில் மாற்றி வச்சுக்கணும். எடுக்கும்போது எப்போதும் தொக்கு எடுக்கும்போது ஒரு ட்ரை ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். இந்த தொக்கு வந்து தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த தொக்கை போட்டு நீங்கள் சாதம் கூட விரகி கொடுக்கலாம் பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு. அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நான் சொன்ன மாதிரி கட் பண்ணாமையே வதக்கி பாருங்கள். அது நான் நிறைய தடவை செய்கிறனால சொல்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக வரும். நிறைய நாளுக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குது. நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இந்த தக்காளி தொக்கை இதே செய்முறையில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.